ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஏற்காடை மரணமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் வந்து ரூமுக்கு சேர்ந்தோம். படுக்கலையே உடனே பேக்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா இன்றைக்கி ரைடு வந்து வேறு மாதிரி இருக்க போகுது, வேறு லெவல் எப்பிக்காக இருக்க போகுது. ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொல்லி ஹில்ஸ் இன்றைக்கி போக போகிறோம். சென்னையிலேருந்து ஏற்காடு வந்துட்டோம். ஏற்காடுலேருந்து இப்போ கொல்லி ஹில்ஸ் போக போகிறோம். அப்ராக்சிமேட்டாக இப்போயே இருக்குன்னு 700 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு. இது சென்னையிலேருந்து ஏற்காடு 700 கிலோமீட்டரா? நீங்கள் ஒன்று என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கீழே போய் பாருங்கள். இது வந்து மரணமாக தமிழ்நாடு ரைடு. ஏகப்பட்ட ஹிடன் லொக்கேஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஜவ்வாது ஹில்ஸ் போனோம், ஜம்னாமத்தூர் போனோம். இந்த ரைடு வந்து செம்மையாக போகுது. ஆஸ் பர் பிளான் சூப்பராக போயிட்டுருக்கு. கேம்பிங் பண்ணலான் இருக்கோம் கொல்லி ஹில்ஸில். ஐ திங்க் திஸ் ட்ரிப் இஸ் கோன் டு பி எபிக். ஸோ கமான் கைஸ், ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் எபிக் ரைட். அப்படியே கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். பேக்ஸ்லாம் வந்து பக்காவாக பேக் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஹே கைஸ், ஃபைனலாக கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஜஸ்ட் 84 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் கூகுளில் வந்து 2 மணி நேரம் 11 நிமிஷம் காட்டுது. டேய், என்னடா அவ்வளோ நேரமா? என்னதான் இருந்தாலும் கொல்லி ஹில்ஸ்ன்னு சொன்னால் உள்ள லைட்டாக ஒரு அள்ளு வரதுலனா அதுக்கு பேர் என்னையா கொல்லி ஹில்ஸு. ஸோ வாங்க அப்படியே கீழே போயிட்டே இருப்போம். ஸோ இப்போ கீழே சேலம் போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து ராசிபுரம் போனோன்னே என்னோட காலேஜ் ஜூனியர் பையன் வந்து இந்த ரைடில் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க போகிறான். அவன் கூட அவன் ஃப்ரெண்டு வரான். ஸோ மொத்தம் 3 பேர் வந்து கொல்லி ஹில்ஸ் போக போகிறோம். ரூட் வேறு செம்ம சீனிக்காக மாறிட்டுருக்கு. அப்படியே குட்டியாக ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் வீடியோ மாதிரி போட்டு நேராக உங்களை வந்து சேலம் இல்லைனா ராசிபுரத்தில் போய் கண்டினியூ பண்ணுறேன். பெருசாக எனக்கும் அவ்வளோவா விளாக் பண்ண இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இந்த நேச்சர் அப்படியே ரசிச்சுட்டு போனோம். காலைல வேறு 5:30 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு ஏற்காடு குளூரில் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஏற்காடு எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ ஒன்றும் பார்க்கலனா மறக்காமல் பார்த்துருங்க. இந்த சீரீஸில் மிச்ச வீடியோஸ்லாம் பார்க்கலனா மறக்காமல் பார்த்துருங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதுலேயும் பேர் டிரான்சிட் பைட்ஸ் தான். ஏன்னா நான் ஏகப்பட்ட ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் மக்களே, இப்போ நம்ம வந்து ராசிபுரம் வந்தாச்சு. அப்படியே லேண்ட்ஸ்கேப் செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு லுக் விட்டுக்கோங்க. இது வந்து கோடேரிப்பட்டி ஏரியை காணும். வெறும் முள்செடி மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம ஜூனியர் பையன் வந்து இங்கே தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கான். அவன் வந்துக்கிட்டு இருக்கான். வந்தோடனே வந்து கிளம்பி கொல்லி ஹில்ஸ் போயிடணுமா. ஃபோன் பண்ணவன் சும்மா இல்லாமல் ஒரு குண்டு தூக்கி வர போட்டான். ஈவினிங் வந்து கொஞ்சம் லேட்டாக ஏற ஆரம்பித்தா கீழே செக் போஸ்ட்டே பிளாக் பண்ணிடுறாங்களாம். என்னதான் இ பாஸ்லாம் காட்டினாலும் உள்ளே விட மாட்டாங்களாம். அந்த லேட்டுன்றது என்ன டைமுன்னு கேட்காம விட்டுட்டான் பயப்புள்ள. லேட்டுன்றது 4 மணியா 5 மணியான்னு கேட்கல, 3 மணியாக கூட இருக்கலான்றான். செம்ம டென்ஷனாக தான் போகும் போல இருக்கு. இன்றைக்கும் பரவாயில்ல, வாங்க பார்த்துப்போம். என்னவா இருந்தாலும் போதானே போகிறோம். ஸோ அப்படியே போயிட்டு கொல்லி ஹில்ஸ் மேலே ஏற வேண்டியதான். ஐ திங்க் இது ஏதோ ஒன்று தான் கொல்லி ஹில்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக அதுதான் நினைக்கிறேன். ஆப்ஷன் சியை லாக் பண்ணுறேன். ஸோ வந்தோடனே அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏற்காடுலேருந்து இங்கே வர வரைக்கும் சும்மா ரோடு தாறுமாறாக இருந்துச்சு. வந்ததே தெரியல. கிட்டத்தட்ட 1.5 இல்லை 1.25 மணி நேரத்தில் இங்கே வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் சேலம் டிராஃபிக்கும் வெயிலும் தான் வச்சு செஞ்சிச்சு. டாப் கிளாஸ் ரோடு. ஆனால் கிளைமேட் தான் செம்மையாக சேஞ்ச் ஆகுது. வெயில் கொளுத்தி எடுக்குது. ராசிபுரத்துலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி இப்போ கொல்லி ஹில்ஸோட பாட்டம்க்கு வந்தாச்சு. மலை எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு அந்த தெரிந்து பார்த்தீங்களா? அதான் நம்ம போக போகிற அந்த 70 ஹேர்பின் பென்ஸு. செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க ஒரு கை பார்த்துருவோம் அப்படி என்னதான் இருக்குது இந்த 70 ஹேர்பின் பென்ஸ்லன்னு. இவங்க எதுவுமே கேட்காம நம்மளை உள்ளே விட்டாங்கன்னா நல்லது. இ பாஸை பார்த்துட்டு என்ன நிறுத்துறாரு வராரு. ஒரு ஆள் போகிறாரு. முன்னாடி போகிறவர் லோக்கல் போல் இருக்குது. சரி இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். சக்ஸஸ். இ பாஸ் வந்து வச்சுருந்தா இம்மீடியட்டாக உள்ளே போயிடலாம். 5 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்களா. அதுக்கு மேலே விட மாட்டாங்களாம். வாங்க நம்ம தூரமாக போய் பேசுவோம். நம்ம பாய்ஸ் இதுதான். நானும் ரொம்ப நாளாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படி என்ன தான் இருக்குது இந்த 70 ஹேர்பின் பெண்டில் ஓவராக பில்டப் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையிலே கஷ்டமாக இருக்கா, மேலே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு அக்கு வேற ஆணி வேற காட்ட போகிறேன். என்னோட டார்கெட் வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் அப்பீல் போயிடணும். பாப்பா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அம்மா நம்ம கூட பாய்ஸ் வந்திருக்காங்களா, உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸே பண்ணல. இருங்க, ஏதோ ஒரு நல்ல லொக்கேஷனில் ஸ்டாப்பிங்கை போட்டுட்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என்னையா மறுபடியும் ஒரு செக் போஸ்ட் வருது. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டா? இங்கே எதுவும் செக்கிங் இல்லை. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். யாரும் இல்லைல்ல? நோ ப்ராப்ளம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஒரு வழியாக வந்து அந்த செக் போஸ்ட்லாம் தாண்டி உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்த அப்புறம் தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அடித்து ஓட்டிகிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஏற்காட்டில் கிளம்புன நான் 12:45 கிளம்புனது. இப்போ தான் ஃபஸ்ட்டு பிரேக்கே எடுக்கிறேன். செம்மையாக வலிக்குது முதுகெல்லாம்.
ஸோ நம்ம பாய்ஸ் கூட நடுவில் இன்ட்ரோ வேணானா எப்படியாவது கேட் உள்ளே போயிட்டு இன்ட்ரோ கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துட்டானுங்க. ஸோ இவன் தான் நம்ம ஜூனியர் பையன் பிரசாந்த். இவன் அவன் ஃப்ரெண்டு. உன் பேர் என்னப்பா? சபரி. சைனா டாக்டர் இவர். ஸோ வாங்க அப்படியே நம்ம கிளம்ப வேண்டிதான். நான் ஒரு நிமிஷம் நம்ம உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மட்டும் மறந்துட்டேன்னா என்னது? அமாவாசை. கொல்லிமலை வந்து டே போதும் நீ கிளம்பு. டேய் ஐயோ இந்த மேட்ரை மறந்துட்டோமே. நாளைக்கு அமாவாசையாமே. ஆத்தாடி இவனுக்கு 2 பேர் லோக்கல்னு சொல்லிட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம வாங்க நம்ம எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறோம். என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டானுங்க அமாவாசை. அதை வேறு நான் மறந்துட்டு கிளம்பிட்டேனே பிளானை போட்டுக்கிட்டு. ஸோ பாருங்கள் என்ட்ரன்ஸே சும்மா அப்படியே குட்டி ஃபால்ஸோட வரவே இருக்குது. நாளைக்கு அமாவாசைன்ற மேட்ரு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பார்த்துக்கலாம். எப்படி லொக்கேஷன் மாறிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். கீழே வந்து எவ்வளோ காஞ்சி போய் சம்வாட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடம் ஏறினோன்னே அப்படியே ஒரு குட்டி சில்னஸ் ஃபீல் ஆகுது இந்த இடத்துல. இந்த இடத்துல இப்படி வளைஞ்சு போகுது. ஒரு செம்ம ஆக்ஷன் பேக் இன்றைக்கி வெயிட்டிங்கில் இருக்க போல இருக்குது. வாவ். நான் கொஞ்ச நேரம் எதுவும் பேசலை. நீங்கள் இந்த இடத்த ரசிங்களேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரைடு செம்ம ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. லொக்கேஷன் ரோடு எல்லாம் வந்து வேற மாதிரி இருக்குது. அட பாவி பயலே, என்னடா இப்படி திரும்புற? சொல்லி வாய மூடல அதுக்குள்ளேயா? ஓகே கண்ட்ரோல் அஜய், கொஞ்சம் பார்த்து போனோம் ஓகேவா? சரி வாங்க அப்படியே போயிட்டே இருக்கேன். கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்ச நேரம் நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. ஆனால் பாருங்களேன் ரோடு எப்படி வளைஞ்சி போகுது. இது ஏன் தெரியுமா இவ்வளோ ஏர்பின் பெயிண்ட் வருது? மற்ற ரோட்லலாம் வந்து மலையை சுற்றி ஏற்றுவாங்க. பட் கொல்லி ஹில்ஸில் மட்டும் அப்படியே நம்ம ஒரு மாதிரி அப்ஸ்டேட்டாக ஏற்றுறோம். நான் அந்த ஏரியல் ஷாட் ஏதாவது ஒரு பிக் எடுத்து போடுறேன் பாருங்களேன். இதுலேயும் உங்களுக்கு புரியும். எப்படி சர்ன்னு ஒரு சின்ன கேப்பில் ஏற்றிடுறாங்க பார்த்தீங்களா? மிச்ச மலையை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சு போவோம். இது குட்டி ஸ்டெச்சில் அப்படியே செங்குத்தாக மேலே ஏறுறதுனால தான் இவ்வளோ ஏர்பின் பெண்ட் வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏர்பின் பெண்ட்லாம் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ரொம்ப அப்படியே கார்லாம் பெரிய வண்டியில் வந்தால் கஷ்டமாக இருக்கலாம். பைக்குக்கு சுத்தமாக கஷ்டமாக இல்லை. செம்ம ஈஸியாக இருக்குது. நம்புங்க செம்ம ஈஸியாக இருக்குது. ஸ்ப்ளெண்டர்லேயே இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னா ஹைசிசி வண்டியிலலாம் இந்த ஹில் ஏறது வந்து ஒரு சப்ப மேட்ரு போல் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க மக்களே என் வேர்ட்ஸை. யார் வேணால் ட்ரை பண்ணலாம். கொல்லி ஹில்ஸ் நினச்சி பயந்துக்கிட்டுலாம் இருக்காதீங்க. இந்த நேச்சரை அனுபவிக்கணுன்னா பட்டன் வண்டி எடுத்துன்னு கிளம்பி வந்துடுங்க, எந்த வண்டியாக இருந்தாலும். இப்போ நம்ம வந்து 34th ஏர்பின் பெண்டில் இருக்கோம். நம்ம வால்பாறையில் 9th ஏர்பின் பெண்ட் மாதிரி இங்கே செம்ம வியூ இருக்குது கீழே பார்க்குறதுக்கு. இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே நம்ம லோக்கல் கை தான் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். முன்னாடி செம்மையாக வெயில் அடிக்குது. கமான் எக்ஸ்பிளைன், எப்படி இருக்குது இந்த இடம்? இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கொல்லிமலையிலே போகிற வழியில் ஒரே ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது. இந்த ஏரியா மட்டும் தான். கீழே ஒன்று நான் பார்த்தேனே, அது வியூ பாயிண்ட் கிடையாது, சும்மா நம்மளாம் நின்று பார்க்குறது தான். அப்படியா? இதான் வியூ பாயிண்ட். ஐயோ இங்கே வருங்களேன் எவ்வளோ பெண்டு இருக்குன்னு. எட்டி பார்த்தா பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. மலை தோட்டம் வேறு லெவலில் இருக்குது. கீழே அது என்ன ஊர்? அதான் அந்த ஏதோ பட்டி காரவள்ளி. கீழே டேமில் எதுவும் இல்லை. ஒன்றும் நம்மளுக்கு வந்து 36 ஏர்பின் பெண்ட் போனோம். ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இதை நான் மேலே போய் சொல்கிறேன் உங்களுக்கு. அது செம்ம சஸ்பென்ஸாக இருக்கும் உங்களுக்கு. சில பேர் காரி கூட துப்பிடுவீங்க, டே இதெல்லாம் ஒரு மேட்ராடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் மேலே போய் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவா? அப்படியே பச்சை பசேன்னு மாறிட்டு வருது. குளிர் செம்மையாக ஃபீல் ஆகுது இப்போவே. அவ்வளோதான் மக்களே, 70 out of 70 ஏர்பின் பெண்ட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஆமாம் 70-ஆ 72-ஆ ஏதோ ஒன்று விடுங்க. சும்மா திருப்புனதில் எத்தனை ஏர்பின் பெண்ட் கூட தெரில. 70-ஆ 72-ஆ அவ்வளோதான். நம்ம இப்போ ஊருக்குள்ளே வந்துட்டோம். அது கீழே ஒன்று சொன்னல, ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, கொல்லி ஹில்ஸ் வந்து வெறும் ஒரு மலைத்தொடர். கொல்லிமலைன்னு ஒரு ஊரே கிடையாது. கொல்லிமலைன்றது ஒரு ஊர் கிடையாது, ஏகப்பட்ட ஊர் சேர்ந்தது தான் கொல்லிமலை. கொல்லிமலை ஒரு மலைத்தொடர். பார்ப்போம் ஒன்று நம்மளுக்கு என்னென்னலாம் காத்து கொண்டு இருக்கிறது கொல்லிமலை இல்லைன்னு. கொல்லிமலை சித்தர் பார்த்தா நல்லாயிருக்கும், கொல்லிமலை மோகினி பேய் பார்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் இது எதுவுமே பார்க்க போகிறதுன்னு எனக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும். கொல்லிமலைலாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த சீரீஸில் பார்ப்பீங்க. கொல்லிமலையை அமாவாசை அன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் ரெடியாக இருங்க அதை பார்க்குறதுக்கு. ஏதாவது செம்மையாக சம்பவம் சிக்கினா நல்லாயிருக்கும். ஏகப்பட்ட கிராமங்கள், மலை கிராமங்கள் சேர்ந்து தான் கொல்லிமலை தொடர்.
அதிலே ஏகப்பட்ட ஊர் இருக்குது. அதில் நம்ம ஒரு ஊருக்கு தான் போக போகிறோம். லோக்கல் கை ஒரு 2 ஊர் பேர் சொல்லு. நம்ம முதல்ல என்ட்ரு ஆனோமே அந்த ஊர் பேர் என்ன? சோளக்காடு. சோளக்காடு தான் வந்துட்டு அந்த பெண்ட்லாம் தாண்டோடனே ஃபஸ்ட்டு வர ஊர் வந்துட்டு சோளக்காடு தான். 70 பென்ஸ் தாண்ட அப்புறம் ஃபஸ்ட்டு வர ஊர் பேர் வந்து சோளக்காடு. அப்படியே நிறைய காடு தாண்டி வந்தால் நம்ம கடைசியாக போக போகிறது என்ன, அந்த அரபலீஸ்வரர் கோயில். அதான் அந்த வந்து ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அதான் அங்கே லொக்கேஷனு. அது பக்கத்தில் தான் நம்மளும் தங்க போகிறோமா. ரைடு பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. 5 மணியோட முடிஞ்சிடும்னு பார்த்தா மணி 5:30 தாண்டி போயிட்டுருக்கு. அநேகமாக கேம்பிங் பண்ணுறதுலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே ரொம்ப லென்த் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ நேரமாக நம்ம கொல்லிமலையில் ட்ராவல் பண்ணிட்டு வரோம். இவங்க பில்டப் பண்ணுற மாதிரி ஒன்றுமே அமோனிஷம் சம்வாட் ஒரு மாதிரி ஃபிஷ்ஷியாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப நார்மலாக ஒரு ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரிலாம் ஹில் ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. செம்ம பீஸ்ஃபுல்லாக, செம்ம காமாக, சூப்பராக இருக்குது. எதுக்கு இந்த வெட்டி பில்டப்புன்னு தெரில. கொல்லி ஹில்ஸுக்கு போகாதீங்க, ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் அப்படி இப்படின்லாம். கைஸ் நல்லா பாருங்களேன், இந்த சர்ஃபேஸை பார்த்தா ஒரு மலைன்ற ஃபீலே வரல. ஏதோ ஒரு நல்ல கிராமத்துக்குள்ளே போன ஃபீல் தான் வருது. அவ்வளோதான் கைஸ். ரொம்ப ஃபேமஸான அந்த ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சிவன் கோயிலாம் இருக்குன்னுவாங்களே, அந்த ரோடுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து அது வந்துடும். அங்கே போயிட்டு நம்ம ஒருத்தருக்காக வெயிட் பண்ண போகிறோம். அவர் வந்து நம்மளை கூட்டு போக போகிறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸோட தெரிஞ்சவங்க. நம்ம பாய்ஸில் இந்த டாக்டர் பையன் இருக்கால, சைனா டாக்டர் பையன், அவருக்கு தெரிஞ்சவங்களாம். அவங்களோட ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி போயிட்டு ஸ்டே பண்ண போகிறோம், கேம்பிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஊருக்கு போகிற வழி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். மெயின் ரோடு இல்லாமல் லெஃப்ட் எடுத்து இங்கே உள்ளே போகணுன்னு சொன்னார். எங்களுக்கு வழி புரியல. ஸோ இந்த கோவில்கிட்ட வெயிட் பண்ணுறோம், நீங்களே வந்து கூப்பிட்டு போயிடுங்கண்ணா அப்படின்னு இருக்கோம். அதனால் அவர் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. நம்மளும் இங்கேருந்து போயிட்டு அவர் வந்தப்புறம் அவர் கூட ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதான். செம்மையாக இருட்டிகிட்டு இருக்கு. இந்த கேம்பிங் வீடியோவில் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னு கூட தெரில. மோஸ்ட்லி அதை அடுத்த வீடியோவை போடுறேன் வேறு ஏதாவது சேர்த்து. ஏன்னா இந்த இருட்டில் கேம்பிங் பண்ணுறது ஒன்றும் தெரியாது. அவர் வேறு இப்போ திடீர்னு ஏதோ பயமுத்துறாரு. அவங்க ஏரியாவில் கரடி இருக்குல்ல, கரடி அந்த நடமாட்டம்லாம் வேறு அதிகமாக இருக்கான். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து கொல்லி ஹில்ஸோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதான் வந்து அரபலீஸ்வரா டெம்பிள். அந்த ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்வாங்களே, அது இதுதான். கம்ப்ளீட்டாக இழுத்து தாப்பாக போட்டிருக்காங்க. நம்ம பசங்க சொல்லியிருக்கானுங்க வேறு ஒரு வழி இருக்குது, சீக்ரெட் ரூட்டை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. நாளைக்கு அதை பார்க்கலாம், முடிஞ்சால் போயிடலாம். சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க, ஓகே. இதுதான் அந்த குட்டி ஃபால்ஸ். இது ஓப்பனில் தான் இருக்குது. இது எப்போ வேணாலும் போகலாம். நம்ம வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிற ஆளுங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா செம்ம லென்த்தாக போயிடுச்சு. பாய் பாய். ஓகே, லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். கொல்லி ஹில்ஸில் கண்ட இடத்துல வந்து கேம்பிங் பண்ண முடியாது. ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. அவர் சொல்லிட்டாரு நைட்டில் வந்து 2 கரடி கிஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஊருக்குள்ளே கரடி நடமாடிட்டு இருக்கான்.